Hi everyone, this is Keerthu from Keerthu Trendz. இவங்க தான் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற டாடா. இவங்க ஆக்சுவலி மெக்சிகன் ஷெஃப். ஸோ இன்றைக்கி நமக்காக ஒரு மெக்சிகன் டிஷ் வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஹாய் டாடா. Hi, Amari. Okay, what's your name? My name is Sabrina. ஸோ இவங்க வந்து நமக்கு ஒரு மெக்சிகன் டிஷ் செஞ்சு காமிப்பாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் நேம் கசடிலா. இங்கே டான்சானாவில் முழு கோழி தான் கிடைக்கும். ஸோ அதை நடுவில் வெட்டி குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரில் வந்து ஒரு 4லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து 3 அடல்ட் 1 சைல்டு. ஸோ இந்த 6 டேபிள் ஸ்பூன் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த மைதா மாவு கூட வெஜிடபிள் ஃபேட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த மாவு கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாவு கூட சேர்த்துருக்க சால்ட், வெஜிடபிள் ஃபேட், அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த மாவு கூட சூடான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறாங்க. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மாவு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டாங்க. இப்போ 1/2 hour பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து திருப்பி அகைன் அதை பிசைஞ்சு ஈக்குவல் சைஸுக்கு பால்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறாங்க. கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம நார்மலாக வந்து ஒரு சப்பாத்தி எப்படி திரட்டுவோம் அந்த மாதிரி தான் வந்து திரட்டிக்கிறாங்க. இவங்களோட ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அழகாக வந்து திரட்டினாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரட்டி வச்சுருந்ததை பேனில் வந்து சேர்த்துக்கிறாங்க. இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி வந்து போடுறாங்க. அகைன் இந்த சைடும் உப்பி வரும்போது ஒரு வாட்டி திருப்பி போட்டு நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்துடுறாங்க. ஒன்று போட்டு முடித்ததும் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு போட்டதை வச்சு ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி சிக்கன் எடுத்து வெளியில் வச்சிடலாம். அது கூல் டவுன் ஆகட்டும். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது சிக்கன் வேக வைக்கும் போது நமக்கு தேவைப்படும். சிக்கன் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதும் சிக்கன் மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளஷ் எல்லாம் மட்டும் தனியாக எடுத்துக்கிறாங்க. எடுத்து வச்சுருந்த ஃப்ளஷையும் ஸ்மால் பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்டஃபிங்காக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கேப்சிகம்லாம் அவ்வளோ சூப்பராக கட் பண்ணாங்க. ஒரு வெங்காயம் 2 கேப்சிகம் வந்து கட் பண்ணியிருக்காங்க.
கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறாங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்து வதக்கிக்கிறாங்க. இங்கே மேகியில் சிக்கன் ஸ்டாக்னு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கிது. இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து அதுலேயுமே ஆஃப் எடுத்து இதில் சேர்த்துக்கிறாங்க. சிக்கன் ஸ்டாக்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறாங்க. ஆனியன் கேப்சிகம் ஒரு 3/4 குக் ஆனதும் சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்ரிகா பவுடர் சேர்த்துக்கிறாங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதில் சிக்கன் வேக வச்சுருந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டஃபிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். இப்போ மேலே டாப்பிங்ஸ் மாதிரி வைக்கிறதுக்காக வந்து டொமேட்டோ கட் பண்ணிகிட்ருக்காங்க ரவுண்ட் ஸ்லைசஸாக. இப்போ லெட்டஸும் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு சைட் டிஷ் மாதிரி வந்து அவகேடோ வச்சு பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு 2 அவகேடோ எடுத்திருக்காங்க. பட் 2 வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எங்களுக்கு. நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். அவகேடோ மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட் டிஷ் கூட சேர்க்கறதுக்கு கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைட் டிஷ்ஷில் சேர்க்கறதுக்கு ஆனியனையும் ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் டிஷ்ஷில் டொமேட்டோவும் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு டொமேட்டோ எடுத்து ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்காங்க. மேஷர் யூஸ் பண்ணி நல்லா அவகேடோ வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். எங்ககிட்ட மேஷர் இல்லை, ஸோ அதனால நாங்கள் வந்து விஸ்க் வச்சு ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்மாஷ் பண்ண பிறகு இது கூட வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சைட் டிஷ் கூட ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சைட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு மொசரல்லா சீஸ் ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிறாங்க. அகைன் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டி ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரொட்டிக்கு மேலே ஃபஸ்ட்டு மொசரல்லா சீஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சீஸ்க்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த லெட்டூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அகைன் ஃபைனலாக மொசரல்லா சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அகைன் மேலே இன்னொரு லேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. இந்த ப்ரெஸ்ஸிங் பர்பஸ்க்காக வந்து இவங்க வெஜிடபிள் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணாங்க. ப்ரெஸ் பண்ணுறதால உங்களுக்கு சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். ஈவன் அது திருப்பி போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது வெஜிடபிள் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி டபுள் சைடும் வந்து ப்ரெஸ் பண்ணி மாற்றி மாற்றி போட்டாங்க. ஸோ தட் ஈவனாக குக் ஆகும் அண்ட் உங்களுக்கு மொசரல்லா சீஸும் நல்லா வந்து மெல்ட் ஆகும்.
அவ்வளோதான், கசடிலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். ஸோ டாடா வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவகேடோ வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.